ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட பர்த்டே அன்னைக்கு மார்னிங் டு நைட் வரைக்கும் என்னென்ன பண்ணோம் அப்படின்றது ஒரு சின்ன வீடியோவை வீடியோ கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ எடுத்து ஒரு 2-3 டேஸ் ஆயிடுச்சு. ஆனால் என்ன அப்லோட் பண்ணது லேட் ஆயிடுச்சு. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாப்பாவோட பர்த்டே ப்ளஸ் அக்காவோட ஹஸ்பண்டுமே ஊர்லேருந்து வராங்க. அதனால் காலையிலேருந்தே ஒரே ஸ்பெஷல் தான் எங்களுக்கு. ஃபஸ்ட்டு பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு இந்த வாட்டி பசங்களாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்களா. ஏன்னா எப்போவுமே ஒரு 4:30 5:30க்குலாம் லேண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஃப்ளைட்டு. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஒரு 7:30க்கு தான் அவங்க வர மாதிரி இருந்துச்சு. பசங்களுமே எழுந்துட்டாங்கன்னா ஒரு 6:30க்கு இங்கேருந்து நாங்கள் எல்லாருமே கிளம்பியிருந்தோம். எப்போவுமே பசங்களை கூட்டிகிட்டு போக மாட்டோம். நாங்கள் பெரியவங்க மட்டும்தான் போவோம். பிக்கப் அண்ட் ட்ராப் எதுவாக இருந்தாலுமே. பசங்க லீவில் இருக்கிறதுனால அவங்களும் வரேன்னு சொல்லியிருந்தாங்களா, எல்லோரையும் கூப்பிட்டு போயிருந்தோம். அக்காவோட ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா ஒய்ஃபை பார்த்து சந்தோஷம் ஆனாங்களோ என்னன்னு தெரியல. பசங்களாம் அவங்களுக்காக கூப்பிட வந்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு எல்லாருமே கேப் தான் புக் பண்ணி வீட்டுக்கு வர மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அங்கேயே பசங்க ஹோட்டல் போனோம், அது போனோம் இது போனோம். நாங்கள் சரி இப்போ லக்கேஜில் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது, ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கேப் புக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் மறுபடியும் பசங்கள்லாம் கூட்டிகிட்டு சங்கீதா ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே ஏசிக்கிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏசி டைனிங் ஹால் இருந்துச்சு, அங்கே தான் வந்திருந்தோம். வந்த உடனே பார்த்திங்கன்னா பர்த்டே பேபிலாம் உட்கார வச்சுட்டு எல்லோரும் எடுத்த உடனே ஒரு பாட்டு பாடணும். அந்த அம்மாவுக்கு செம்ம ஹாப்பி பர்த்டேன்னு எல்லோரும் பாட ஆரம்பிச்சிட்டாங்களா. ஒரே ஹாப்பி அந்த அம்மாவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஃபன் ஆர்டர் பண்ணியாச்சு. இட்லி பூரி, அதுக்கப்புறமா மினி டிஃபனு. பசங்களுக்கெல்லாம் தோசை சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக இந்த சட்னியை பற்றி சொல்லியே ஆகணும். ஒரு பவுல் ஃபுல்லாக வச்சுட்டாங்க. அதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது பார்த்திங்கன்னா அந்த கார சட்னி. நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும் இந்த அளவுக்கு டேஸ்ட் வருமானு சொன்னிங்கன்னா அது கொஸ்டின் மார்க் தான். அந்த அளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சு அந்த கார சட்னி. நான் எப்போவுமே போனேன்னா மார்னிங் டைமில் போனேன்னா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மினி டிஃபன் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்பவே ஃபேவரட். எங்கே போனாலுமே மினி டிஃபன் தான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் 3 பேரும் உள்ளே போய்ட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கே பார்த்திங்கன்னா அங்கே பெரிய கண்ணாடி மாதிரி இருந்துச்சா, அங்கே போய்ட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே பசங்களும் வந்துட்டாங்க. மறுபடியும் அப்புறம் என்ன பண்ணோம், லாஸ்ட்டாக அதில் காஃபிலாம் குடிச்சிட்டு பசங்களுக்கு ஐஸ் கேட்டிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ஃபலூடா ஐஸ் வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு எல்லோரும் ஆளுக்கு 1 கேட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படியும் வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு 2 வாங்குகிறோம். அதை சாப்பிட்டு காலி பண்ணிங்கன்னா மறுபடியும் நாங்கள் இன்னொன்று வாங்குகிறோன்னு சொல்லியிருந்தோமா. அந்த 2லேயே பாதி 2 கிளாஸ்லேயே பாதி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்டே கொடுத்து அதை பார்சல் பண்ண சொல்லிவிட்டு அதை மறுபடியும் வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிட்டோம். சும்மா அந்த ஆர்வம் தான் இருக்கே தவிர சாப்பிட்றதுல ஒன்றும் அவ்வளோ இது பண்ண மாட்டேங்கிறாங்க நம்ம பசங்க. எங்கள் வீட்டு பசங்க மட்டும் இல்லை, இருக்கிற எல்லா பசங்களுமே அப்படி தான் எனக்கு தெரிஞ்சு வாங்குவாங்களே தவிர சாப்பிட்றது பார்த்திங்கன்னா அதில் பாதி தான் சாப்பிடுவாங்க, மீதி நம்ம தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துருப்போம். அதுக்கப்புறம் லஞ்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் மட்டும் செய்யல, வீட்டில் இன்றைக்கி எல்லாருமே சேர்ந்து தான் செஞ்சுருந்தோம். ஃபஸ்ட்டு குலோப் ஜாமுன்லேருந்து ஆரம்பித்தோம். நான் பார்த்திங்கன்னா எப்போவுமே எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் வாங்குவேன். அது நல்லாயிருக்கும். சரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். ஆனால் டேஸ்ட் வைஸ் அந்த ஸ்மெல் எல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு எம்டிஆர் தான் பிடிச்சிருந்துச்சு. ஜிஆர்பி ஒன்றும் அவ்வளோ எனக்கு இதுவாக தெரியல. யாராச்சும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இது நான் வெறும் பாலில் மட்டும் தான் மிக்ஸ் பண்ணுவேன், தண்ணி சேர்க்க மாட்டேன். இந்த மாதிரி பால் ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டக்குன்னு உட்காந்து செய்கிற வேலை என்னென்னமோ அதெல்லாம் நான் செஞ்சுட்டேன். வெங்காயம் தக்காளி, அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் உரிச்சு கொடுத்துட்டேன். ஒரு சைடு அம்மா பார்த்திங்கன்னா ரசம் தாளித்து சாதமும் ஏற்றிருந்தாங்க. எல்லாமே என்னால் ஷூட் பண்ண முடியல. ஒரு சில நான் எப்பப்போ ஃப்ரீயாக இருக்கணும் இந்த பக்கம் பார்க்குறதெல்லாம் ஒரு கிளிப்பு மாதிரி தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஃபுல் வீடியோ இருக்கிறத தான் நினச்சேன். ஆனால் சுத்தமாக டைம் இல்லை. அன்றைக்கி நாங்கள் சமைச்சு சாப்பிடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 o'clock மேலே தான் ஆயிடுச்சு. அந்தளவுக்கு பிஸியாக போச்சு. அம்மா போட்டியுமே ஒரு சைடு செஞ்சுருந்தாங்க. குக்கரில் கடலப்பருப்பு, இஞ்சி போட்டு மஞ்சத்தூள் போட்டிலாம் போட்டு தனியாக விசில் வச்சுருந்தாங்க, பட்டை லவங்கம்லாம் போட்டு. இந்த சைடு வெங்காய தக்காளிலாம் வதக்கிட்டு அதை எடுத்து போடுற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக இறக்கும் போது பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், சோம்பு, அதுக்கப்புறமா தேங்காய் இதெல்லாம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இறக்கும் போது அதை ஊற்றிட்டு இறக்குவாங்க. இதில் வீடியோ ஃபுல்லாக வேணும்னா சொல்லுங்கள், நான் தனியாக கிளியராக அப்லோட் பண்ணுறேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. அப்படி இருந்துமே நான் என்னென்ன கவர் பண்ண முடியுமோ கொஞ்சமாக தான் கவர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பிரியாணி சிக்கன் பிரியாணி தான் பண்ணியிருந்தோம் வீட்டில். சிக்கன் பிரியாணிக்கு லெக் பீஸ் எடுத்துருந்தோம். அப்புறம் 65க்கு இந்த மாதிரி விங்ஸு ப்ளஸ் போன்லெஸ் 2மே சேர்த்து எடுத்துருந்தோம். அது இஞ்சி பூண்டு உப்பு போட்டு ஊற வச்சுருவோம் ஒரு 1/2 hour. நல்லாயிருக்கும், அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு ஒரு சைடு ரைஸுமே வெங்காயம் வதக்கும் போதே ஊற வச்சுருந்தேன்.
அம்மா பார்த்திங்கன்னா ரசம் வச்சுட்டாங்க, சாதம் வெடிச்சாச்சு, முட்டை ஒரு பக்கம் பாயில் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஆல்மோஸ்ட் போட்டி கிரேவியுமே ஆயாச்சு. லாஸ்ட்டாக இறக்கும்போது லைட்டாக பெப்பர் போட்டு இறக்கணுன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு நான் வந்துட்டு பாதியாக தான் ஆட் பண்ண வீடியோ. இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி தாளித்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்டி கொஞ்சம் கிரேவியாக இருக்கணும், நீங்கள் அப்போவே இறக்கிருக்கலாம். நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி பிரியாணிக்கு சாப்பிட்றோம் அப்படின்னால கொஞ்சம் சுருள கிண்டி இறக்கிருக்கோம் இந்த அளவுக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு குலோப்ஜாமுக்கான ஷீரா தான் ரெடி பண்ணியிருந்தோம். சர்க்கரை உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நாங்கள் சுகர் வீட்டில் கம்மியாக தான் சேர்ப்போம். அதனால் வந்துட்டு ஒரு 1/2 கிலோ விட கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். சுகர் சேர்த்துட்டு 2 கிளாஸ் தண்ணி, சின்ன கிளாஸ் தண்ணி, அந்த சர்க்கரை முங்குற அளவுக்கு மட்டும் சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டு அது மெல்ட் ஆனோன்னா நான் ஆஃப் பண்ணிடுவேன். ஒருத்தவங்க கம்பி பதெல்லாம் வர வைப்பாங்க, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அப்போ ரொம்ப சர்க்கரை சேர்க்க வேண்டியதாக இருக்கும். இந்த அளவுக்கு போதும். அந்த குலோப்ஜாமில் ஸ்வீட்னஸ் இருந்தால் போதும். நான் எப்போவுமே அப்படி தான் செய்வேன். சாதமே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து அதை வெடிச்சிட்டு இதில் சேர்த்து தம் போடணும். இங்கே பார்த்திங்கன்னா சிக்கன் இன்னுமே கொஞ்சம் வேகணும். அதனால் வந்துட்டு அதை லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம். இது கொஞ்சம் வெந்ததுமே ஒரு 50% சிக்கன் வெந்தால் போதும். ஏன்னா நம்ம தம்மில் வைக்கும்போது சேர்ந்து வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும், ஈக்குவலாக வெந்து வந்துடும். பிரியாணி ஒரு சைடு தம் போட்டதுக்கு அப்புறமா சிக்கன் 65மே வறுக்க ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து அந்த குலோப்ஜாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மாவு, அதை எடுத்து வந்துட்டு கொஞ்சம் கூட வந்துட்டு வெடிப்பில்லாத அளவுக்கு நம்ம வந்துட்டு ரவுண்ட் ஷேப் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இஷ்டம் தான். நம்ம நீட்டாக கொஞ்சம் அந்த பன்னீர் ஜாமுன் இருக்கும் இல்லையா, அந்த சைஸில் நம்ம வந்துட்டு பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும். நான் வந்துட்டு இன்றைக்கி ரவுண்டாக தான் பண்ணியிருக்கேன். இந்த அம்மாவுக்கு ட்ரெஸ்ஸு நான் வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். ஆனால் காலையில் போட்டது பார்த்திங்கன்னா பனியன் பேண்ட்டு தான். பேசாமல் நான் அதுவே வாங்கி கொடுத்துருக்கலாம் போல். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயில் வந்துட்டு நீங்கள் ரவுண்ட் ஷேப் பண்ணுறோம் இல்லையா, நம்ம குலோப்ஜாம் ரவுண்டாக போடும்போதுக்கு முன்னாடியே வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஆயில் வச்சுருங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன். அப்போ தான் வந்துட்டு ஈவனாக எல்லா சைடுமே வேகும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மேலே மட்டும் வந்துட்டு நல்லா ப்ரௌனாக இருக்கும், உள்ளே மாவாக இருக்கும். எடுத்தோடனே வந்துட்டு ஆயிலை வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம லோ ஃப்ளேம் பண்ணாலும் கூட மேலே மட்டும் தான் ரெட் ஆகும், உள்ளே பார்த்திங்கன்னா மாவு மாதிரி இருக்கும். நீங்கள் மாவு உருட்டுறதுக்கு முன்னாடியே ஆயிலை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கரண்டியை வச்சுட்டு இந்த மாதிரி உருட்டி விட்டுட்டே இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா சைடுமே வந்துட்டு ஒரே ஈக்குவல் கலராக வரும். கண்டிப்பாக இதை மட்டும் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஒரு சிலவங்க போட்டு அப்படியே விட்டோன்னா ஒரு சைடு நல்ல டார்க்காக இருக்கும், ஒரு சைடு லைட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கரண்டி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா எல்லா சைடும் ஈவனாக ஒரே கலராக இருக்கும். குலோப்ஜாம் கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சீரா வந்துட்டு கொஞ்சம் சுகர் மெல்ட் ஆகி ஒரு 2-3 தடவை கொதிச்சோம்னா நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் ஒரு பக்கம். இப்போ வந்துட்டு நம்ம குலோப்ஜாம் வறுத்து எடுத்தோம் இல்லையா, அதை வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் இல்லை ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சும் தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷீராவில் சேர்க்கலாம். ரெண்டுமே ஹீட்டாக இருக்கும்போது சேர்த்தோன்னா ஒரு மாதிரி பொதுன்னு உப்பி வந்துடும். குலோப்ஜாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஷீராவில் கலந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று விரிசல் ஆகாது, உடையாது. கரெக்டாக ஷேப் நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி இருக்கும். இன்னொன்று நம்ம ஷேப்பை உருட்டுறோம் இல்லையா, அப்போ வெடிப்பு இல்லாமல் இருக்கணும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. லன்ச் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அக்காவோட ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் தான் நாங்கள் இதுவே வேணும்னு தான் சொன்னோம். ஆனால் அவங்க பசங்களுக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸு அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த வேஃபர்ஸ் பிஸ்கெட்டு அந்த பேக்கெட் வந்தது நல்லா இருந்துச்சு போல், பசங்களை அது காலி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டேட்ஸு, சாக்லேட்ஸு. அங்கே இருக்கிற பொருளுக்கும் நம்ம ஊருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, சாக்லேட்ஸ் வந்து ரொம்பவே டிஃபர் ஆகும் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சாக்லேட் அங்கே இருக்கிற சாக்லேட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹனி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ரோஸ்டடு முந்திரி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது மேலே இருக்க தோல் மட்டும் நம்ம உரிச்சிட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த டப்பாவை பார்த்து நான் டக்குன்னு என்ன நினச்சேன்னா சோயா சாஸ்ன்னு நினச்சேன். இவர் எதுக்கு நம்மளுக்கு சோயா சாஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அது வந்து டேட் சிரப்பா. நான் படிக்கவே இல்லை. மேலே அந்த மூடியும் பேக் சைடில் இருந்து கலரை பார்த்தோன்னே சோயா சாஸ்ன்னு தான் நினச்சேன். இதுதான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஷாம்பூ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து நட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த சால்ட் போட்டு ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்கள்ல அந்த பிஸ்தா. அதுக்கப்புறமா வந்துட்டு லெமன் போட்ட பாதாம். நெக்ஸ்ட் வந்துட்டு அக்ரோட்டி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கரெக்டாக மறுபடியும் ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துருப்போம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே பிஸியாக தான் போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ரெடி ஆகிட்டு பாப்பாவோட பாட்டி வீட்டுக்கு தான் போயிருந்தோம். போனதும் அங்கே பார்த்திங்கன்னா அவளுக்கு கேக்கில் வாங்கி கட் பண்ணியிருந்தாங்க. அவங்களே பார்த்திங்கன்னா நைட் வரைக்கும் இருந்துட்டு நைட் வந்துட்டு கால் பண்ணியிருந்தோம். எல்லாருமே வந்துட்டு பாப்பாவை கூப்பிட்டு நைட்டு வெளியே போகலாம் நைட் அவுட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து எல்லாருமே கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக மவுண்ட் ரோட் வந்துட்டாங்க. நாங்கள் இங்கேருந்து கிளம்பி மவுண்ட் ரோட் போயிருந்தோம். நாங்கள் வரதுக்கு முன்னாடியே அங்கே எல்லோரும் வந்திருந்தாங்க. இந்த குட்டிமாலாம் ஒரு ஹாப்பி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதே லைனில் தான் இருக்குது யாக்மா, அங்கே தான் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோமா. அப்புறம் பாப்பா பார்த்திங்கன்னா கிரேவில் தான் வந்துட்டு அந்த லோடர் ஃப்ரைஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இங்கே தான் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு பசங்களுக்காக மட்டும் லோடர் ஃப்ரைஸு, அதுக்கப்புறம் பர்கர் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு கோல்ட் காஃபி இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து கடையிலே வந்துட்டு நிறைய இந்த மாதிரி அழகழகாக இருந்துச்சு கம்பல். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நாங்கள் கம்பல் வாங்கலை, அங்கே ஜூஸ் தான் வாங்கியிருந்தோம். ஆனால் கம்பல் மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். ஜூஸ் வாங்கி பாப்பாவுக்கு மட்டும் கொடுத்துருந்தோம்.
நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மற்ற பசங்க எல்லாருமே காரம் சாப்பிடுவாங்க. இந்த குட்டி பொண்ணு மட்டும் சுத்தமாக காரம் சாப்பிட மாட்டா. நாங்களும் இதுக்கு கொடுத்ததில்ல. அவள் கொஞ்சம் லைட்டாக காரம் வாயில் வச்சாலுமே அழுவாளா. வீட்டில் வேறு இந்த மாதிரி தான் லாஸ்ட் ரொம்ப செல்லம். அதனால் ரொம்ப அவளை எதாவது ப்ரெஷர் பண்ண மாட்டோம். அவளாக ஏதாவது சாப்பிட்டா கொடுப்போம். அவளுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி தான் கொடுப்போம். அவள் வந்துட்டு காரம் இல்லாமல் பாயில்டு எக்கு அப்புறம் இந்த மாதிரி ஜூஸு அந்த மாதிரி தான் சாப்பிடுவாளா. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ சரி வளர்ந்தா அவளே மாறிடுவா அப்படின்ற மாதிரி தான் விட்டு வச்சுருக்கோம் இப்போதைக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரீ டைம் பேபியா அதனால் வந்துட்டு ரொம்பவே கேரிங்கு. அப்புறம் ரொம்ப அவளை எதுவும் பண்ண மாட்டோம். அழுகுற மாதிரி இல்லை அவளுக்கு காரம் வச்சாலுமே செட் ஆகாது. ரொம்ப வந்துட்டு சென்சிட்டிவாக இருக்கும் அவளோட நாக்கெலாம் பார்த்திங்கன்னா காரமே செட் ஆகாது. மைல்டாக தான் சாப்பிடுவாள். அதனால் வந்துட்டு அந்த அம்மாவுக்கு வெறும் சாக்லேட்டு ஜூஸு தான். ஆக்ஷன் பார்த்தீங்களா. நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து நான் கேட்குறேனோ இல்லையோ வீடியோ இப்படி கேமரா எடுத்துகிட்டு போனாலே அப்படின்ட்டு சூப்பராக இந்த மாதிரி விரலை காமிச்சிட்றா. அதுக்கப்புறம் பசங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இவளுக்குமே வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு வேஃபல்ஸ் வாங்கியிருந்தோம். அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பசங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நாங்கள்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் ஹோட்டலுக்கு போயிருந்தோமா. எப்போவுமே பிரால் தான் போகிறோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஷெரீஃப் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா நல்ல கூலிங்காக இருந்துச்சு. அங்கே இருக்கிற அனலுக்கு எங்களுக்கு அப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கூட்டம் இல்லை, நாங்கள் தான் வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல இருந்தது. அப்புறம் இன்னும் ஒரு 2 பேர் இருந்தாங்க, வேறு யாருமே அவ்வளோ இல்லை. அதனால் ரொம்பவே கூலிங்காக இருந்துச்சு. போகிறோன்னே அப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிரேவ் கிட்ட இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம அனல், கொஞ்சம் கூட காற்றே இல்லை. இங்கே உள்ளே வந்தோடனே அப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு கூலிங் இருந்துச்சு. வந்தவொடனே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லையா, நாங்கள் மட்டும் தான் இருந்தோமா. ஒரே ஃபோட்டோ ஷூட் தான். எல்லாரையும் உட்கார வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்டர் சொல்லியாச்சு. இங்கே என்ன ஒரே ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருந்துச்சு. நீட்னஸாகவுமே இருந்துச்சு. ஒரு பொருளுக்குமே நம்ம வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நம்மளுக்காக தனியாக குக் பண்ணி தராங்க. இது நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தராங்கன்ற சந்தோஷத்தை விட பார்த்திங்கன்னா லேட் ஆச்சு. அதுக்காக தான் ரொம்ப நேரம் ஆச்சு. நாங்கள் போனது ஒரு 11 o'clock பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு வெளியே வரும்போது கரெக்டாக 1 o'clock. அப்போனா பார்த்துக்கோங்க ஒரு டிஷ்ஷுக்குமே வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் டைமு. நாங்கள் சாப்பிட்டு வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அது ஏன்னு எங்களுக்கு தெரியல. ஒருவேளை நைட் டைம் இருந்ததுனால அவங்கள்ட்ட அவ்வளோவா இல்லையா, இல்லை எப்போவுமே கேட்டால் அப்படி தான் ஒரு பொருளுக்கும் வந்துட்டு பிரேக் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்துட்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, சூடாகவுமே இருந்துச்சு. ஆனால் லேட் ஆச்சு கொஞ்சம் அதுதான். அப்புறம் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா ஃபஸ்ட்டு பிரியாணி, அதுக்கப்புறம் பரோட்டா, மட்டன் கிரேவி, ப்ரான் கிரேவி வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பசங்களுக்குலாம் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் தான் வாங்கியிருந்தோம். 3 ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருந்தோம், அதுவுமே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கெபாப்பில் வந்துட்டு இங்கே வந்துட்டு லைட் பிளேட்டர் சொல்லிட்டு மிக்சட் எல்லா ஷீக் கெபாப்பில் என்னென்ன வெரைட்டி இருக்கோ மலாய் கெபாப் எல்லாமே வந்துட்டு ஒரு பிளேட்டில் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரைஸு, அதுக்கான சாசேஜ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இது சூப்பராகவே இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த சைடு போனீங்கன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சு இது. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு கிரில்லு தான் சொல்லியிருந்தோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. சரி 15 மினிட்ஸ் தானே, இது சாப்பிட்றதுக்குள்ளே அது ரெடியாகி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, 1/2 hour ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாது, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, 1 o'clock ஆயிடுச்சு சொல்லிட்டு நீங்கள் பார்சல் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்சல் தான் வாங்கிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாப்பாவோட பர்த்டே அன்றைக்கி மார்னிங் டு நைட் ரொட்டீன் இப்படி தான் போச்சு. அந்த வீடியோ தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.